கூட்டு வலி வலி வந்துட்டு மாதிரி வயிற்று இறுதிக்கு வலிக்க ஆரம்பிச்சிட்டு இந்த மெடிக்கலில் ஒரு மாத்திரை வாங்கி போட்டேன். கேட்கல நல்லா இருக்கு. பாத்ரூம் ஓரளவு நல்லா தான் இருக்கு. ஹீட்டர் இருக்கு. பாத்ரூம் இது 3D அனிமேஷனு அப்படின்னு சொல்கிறாங்க. கைஸ் ஃபைனலாக ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். இப்போ நமக்கு ட்ரெயின் வந்து கரெக்டாக 1:30க்கு ட்ரெயின். அந்த ட்ரெயின் ஏறி நம்ம வந்து கொச்சி எர்ணாகுளம் அப்படியே காலையில் 6:30க்கு போய் ரீச் ஆயிடுவோம். இந்த விளாக தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு உள்ளே போய்ட்டு 1 by 1 நான் வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். தனியாக போகிறது நல்லா தான் இருக்குது கைஸ். அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது நமக்கு. கைஸ் உள்ளே போக போகிறோம். இது நமக்கு வந்து கேரளா ட்ரிப் வந்து 4வது கேரளா ட்ரிப்பு. நமக்கு 4வது வாட்டி கேரளாவுக்கு போகிறோம். From the top, we're gonna be two hearts running wild. Guys, welcome back to my channel. இப்போ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா கொச்சி வந்தாச்சு கைஸ். நம்ம வந்து கரெக்டாக மணி 7 மணி ஆகுது. இப்போ தான் கொச்சி வந்து ரீச் ஆனோம். நைட்டு 2 மணிக்கு ட்ரெயின் ஏறணும். இப்போ மணி 7 மணிக்கு வந்து கொச்சி ரீச் ஆயாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இதுக்கடுத்து என்ன பிளான்னா கொஞ்சம் காஃபி ரெஃப்ரெஷ் ஆகிட்டு காஃபிலாம் குடிச்சிட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் டூரிஸ்ட் பிளேஸ்லாம் பார்த்துட்டு அப்படி போகிற மாதிரி முடிஞ்சால் பட்ஜெட்டில் ரூம் கிடச்சுன்னா பட்ஜெட்டில் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிடுவோம். நான் எதாக இருந்தாலும் இன்ச் பை இன்ச்சாக அப்டேட் பண்ணுவேன். இப்போ வந்து நம்ம வந்து இப்போ போக வேண்டியதான் கைஸ். இப்போ நேராக இப்போ கொச்சி கரெக்டாக ரயில்வே ஸ்டேஷன் வெளியே நிற்கிறோம். இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷன் விட்டு கொஞ்சம் நம்ம நடந்து போனால் வெளியே போயிடலாம். வெளியே போயிட்டு நம்ம அப்படியே உங்களுக்கு போக நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். மெட்ரோலையும் போவோம், கொச்சி மெட்ரோலையும் போவோம். அதையும் நான் உங்களுக்கு விளாக்கிறது நீங்கள் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இதுதான் என்ட்ரன்ஸு வெளியே போகிறது. இதுதான் மெயின் என்ட்ரன்ஸாக என்னென்னு தெரில. நான் பாட்டுக்கு வந்துட்டுருக்கேன் பாட்டுக்கு. சரி பார்ப்போம், நம்ம போக அப்படியே ஒன்றா கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு. ஹலோ கைஸ், அப்படியே இந்த ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் ஒரு ஸ்ட்ரீட் போச்சு. அங்கே ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே நம்ம வந்து வீடியோ கண்டினியூ பண்ணோம். மேக்ஸிமம் வந்து கொச்சிக்கு எதுக்கு வருவாங்கன்னா ஒண்டர்லாக்காண்டி தான் நம்ம வந்து போவோம். ஒண்டர்லா அங்கே வந்து கொச்சிலேருந்து ஜஸ்ட் ஒரு 20 கிலோமீட்டர் தான் ஒண்டர்லா இருக்கும். அதனால நம்ம கொச்சி போவோம். அது மட்டும் இல்லாமல் டூரிஸ்ட் பிளேஸ் நிறைய இருக்குது. லூலு மால் நிறைய இருக்குது டூரிஸ்ட் பிளேஸு கொச்சியில் வந்து. மெயினாக நம்ம ஒண்டர்லாக்காண்டி போவோம். இந்த ஒண்டர்லா வந்து போகிறீங்கன்னா நீங்கள் கொச்சி இறங்கி போகிற மாரி ஒரு நாள் ஸ்டே பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் நான் வந்து இதில் வந்து கவர் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு வந்து என்ன கவர் பண்ணியிருப்பேன்னா பட்ஜெட்டில் ரூம் ஸ்டே பண்ணுறது கவர் பண்ணியிருப்பேன். எப்படி பட்ஜெட்டில் ரூம் வாங்கலாம், ஜஸ்ட் ஒரு 1000 ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு ரூமுக்கு 3 பேர் ஸ்டே பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பேன். இது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டீட்டெயில் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. கேட்குதா கைஸ்? இப்போ வந்து என்னென்னா டூரிஸ்ட் பிளேஸ் போகிற மாதிரி தான் நம்ம பிளானு. அதனால் இப்போ வந்து நம்ம வந்து 1 டே ஸ்டே பண்ணிடுவோம். ஸ்டே பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நமக்கு இந்த இடம் எதுவுமே தெரியல. அதனால் 1 டே நம்ம ஸ்டே பண்ணிவிட்டு என்னென்ன டூரிஸ்ட் பிளேஸ்லாம் இருக்குதுன்னு அதை நம்ம பார்த்துட்டு 1 by 1 நான் வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம்னா கொச்சியிலேருந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஒரு 6 கிலோமீட்டர் தள்ளி நிற்கும். இதுக்கப்புறம் நான் ஒரு ரூம் எடுக்கிறேன். அந்த ரூமை பட்ஜெட்டாக ரூம் எடுக்கிறேன். அந்த ரூம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். எல்லாமே நான் உங்களுக்கு ரூம் எடுக்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு விளாகில் காமிச்சிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நாம் வந்து நேராக நாம் ரூம்ஸ் தேடுவோம். தேடிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் நியர்பை என்ன டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கோ அந்த டூரிஸ்ட் பிளேஸை நான் உங்களுக்கு எடுத்து கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், நிறைய கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குது இல்லைன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது நம்ம 4வது ட்ரிப்பு, கேரளோட 4வது ட்ரிப்பு. எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். பை கைஸ். கிட்டத்தட்ட இங்கே வந்து ஒரு 15 டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. அந்த பிளேஸ் தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். 15 டூரிஸ்ட் பிளேஸ் வந்து எப்படி இருக்குது அதை எல்லாமே நான் வந்து 15 டூரிஸ்ட்டு நம்மளால் போக முடியாது. ஒரு நாள் தான் டைம் இருக்குது. அதனால் எந்த டூரிஸ்ட் பிளேஸ் போக முடியுமோ அந்தந்த டூரிஸ்ட் பிளேஸ் போய்ட்டு உங்களுக்கு கவர் பண்ணுறேன். மினிமம் நான் வந்து எவ்வளோக்கு கவர் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருவேன். எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து எதுவுமே இன்ஸ்பிரேஷன் ஃபாலோ பண்ணி சொல்கிறேன் கைஸ்.
பார்த்தது வந்து ஹாலிடே கொச்சி. அது வந்து அந்த ஹோட்டல் வந்து இது என்னென்னா கேரளாலேயே 5 ஸ்டார் ஹோட்டலில் பெரிய ஹோட்டலில் அது ஒன்று. அது வந்து எப்படின்னா ஒரு பேர் நைட்டுக்கே வந்து 10,000 அந்த அப்போ தான் இருக்கும். நல்லா அந்த ஹோட்டல் நல்லாயிருக்கும், நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா 3D அனிமேஷன்லாம் சொல்லி அந்த ஃபாரினர்ஸ்லாம் வச்சுருப்பாங்கல்ல, வெளிநாட்டுலாம் வச்சுருப்பாங்க. அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து பெரிய டிவி மாரி இருக்கும். அது 3D அனிமேஷன்லாம் நம்மளுக்கு வரும். அதை பார்க்க தான் போயிட்டுருக்கேன். அது நல்லாயிருக்கும். நைட்டு போனால் நல்லாயிருக்கும். பகலில் ஓடுதான் என்னன்னு தெரில. நைட்டு போனால் அது நல்லாயிருக்கும். பார்ப்போம் அது இருக்கா இல்லையா அதை பார்ப்போம். பார்த்துட்டு அவங்க தான் கம்மி பண்ணுறாங்க. அது இங்கேருந்து கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டர் தான். நானும் 1 கிலோமீட்டர் நடக்க அந்த பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது. பார்ப்போம் எவ்வளோ தூரம் ஆகுதுன்னு பார்ப்போம். பாட்டு ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டுருக்கேன் கைஸ். ரூம் வந்து இப்போதைக்கு தேடலை. சரி கொஞ்சம் பொறுமையாக தேடிக்கலான்னு விட்டுட்டேன். ஏன்னா ரொம்ப இதாகிடுது, டயர்டாகிட்டு காய்ஸ். இந்த வாட்டி வந்து எதுக்கு நான் கொச்சி வந்தோம்னா சரி 2 நாள் லீவு கிடைக்க, சரி கொச்சி நம்ம போன வருஷம் பார்த்தது, அதனால் சரி இந்த வருஷமும் லைட்டாக பார்த்துட்டு போயிடலாம் சொல்லி தான் கொச்சி வந்தேன். நம்ம நெக்ஸ்ட் மந்த் வந்து யூஸ்ஃபுல்லாக போகிறோம். நெக்ஸ்ட் மந்த் வந்து நம்ம வந்து அலப்பி போகிறோம். அலப்பியா இல்லைனா வேறு ஸ்டேட் வேறு இது டூரிஸ்ட் நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணல. நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு எதாக இருந்தாலும் நான் அப்டேட் பண்ணிடுவேன். இப்போ நான் வந்து கொச்சினால தான் வந்தேன். சும்மா போய் சுற்றி பார்க்கலாம். இங்கே டூரிஸ்ட் பிளேஸ் நிறைய இருக்குது, அதனால தான் நாங்கள் வந்தேன் கொச்சிக்கு. கொச்சி ஊர் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். லூலு மால் இருக்குது, நல்லாயிருக்கும். அது சரி லைட்டு வந்து ஒரு 2 நாள் லீவ் இருக்குது, அதனால சரி வந்து லைட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம். கொச்சியை எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு போட்டுரும். பட்ஜெட்டில் ரூம் இருக்கும், பட்ஜெட்டில் ரூமு, அதுக்கப்புறம் என்னென்ன டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டேன். இன்னும் நம்ம நிறைய ஊர் நிறைய இடத்துக்கு போக வேண்டியிருக்கு. நிறைய போகிறோம், நிறைய பண்ணணும் ஐடியா வச்சுருக்கிறேன். கண்டிப்பாக நம்ம வந்து அது ஃபாலோ பண்ணணும். கரெக்டாக பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. வரும்னு பார்க்க வரவே மாட்டேங்குது. எவ்வளோ தூரம் போதான் பார்ப்பேன் போயிட்டுருக்கேன். நம்ம முடிதான் காய் சுற்றி இருக்கு. ஒரு மாதிரி ட்ராவல் பண்ணாலே முடி ரொம்ப ஷார்ட்டாக வெட்டலாம் பார்க்கேன். ஏன்னா ரொம்ப முடி ரப்பாக இருக்குது. நமக்கு போதுவே இருக்க மாட்டேங்குது முடி. எங்கே இருக்குன்னு தெரில. ரைட் சைடு வருமா லெஃப்ட் சைடு வருமானு தெரில. இதுவாக இருக்குமோ ஒரு வேளை. இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வெளியே வந்து எப்படி இருக்கும்னா அந்த நம்ம ஃபாரினில் இந்த நியூயார்க்லாம் பார்த்துருக்கீங்களா, அந்த ஸ்ட்ரீட்டில் ஃபுல்லாக வெளியே ஃபுல்லாக டிஸ்பிளே ஆக்குவாங்களா. டிஸ்பிளே இந்த அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரம் வரும்ல, அந்த மாதிரி இருக்கும் போல். அப்படி தான் சொன்னாங்க. கூகுள் மேப்லேயும் அப்படி தான் பார்த்தேன், கூகுளையும் அப்படி தான் பார்த்தேன். அப்படி தான் போட்டிருந்தது. நல்லாயிருக்கும். இது வந்து நைட் நேரத்தில் பார்த்தா நல்லாயிருக்கும். பகலில் எப்படி இருக்குன்னு தெரில எனக்கு. நைட்டில் தான் பார்த்தா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. 3Dயில் உங்களுக்கு தெரியுதா? அதில் 3D நம்ம கிட்ட வர மாதிரியே இருக்கும். அப்படியே அதாவது நம்ம கிட்ட வந்து பாருங்க, நம்ம கிட்ட வர மாதிரி இருக்கா. இது 3D அனிமேஷனு அப்படின்னு சொல்கிறாங்க. கூகுள்லேயும் இப்படி தான் போட்டிருந்தது. ஜன்னலில் போய்கிட்டு தான் கிளியராக தெரியும். தெரியாதா உங்களுக்கு? இதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. நைட்டு வந்து பார்த்தா இதோட சூப்பராக தெரியும். சரி நம்மளுக்கு நைட்டு வரதுக்கு இங்கே டைம் இருக்கா என்னன்னு தெரில. வந்தோம்னா இது காமிக்கிறேன் பாருங்க. நல்லா இருக்குல்ல? சரிங்க, நான் அடுத்து போகிறேன். அடுத்து நான் என்ன கவர் பண்ண முடியும், அடுத்த டூரிஸ்ட் பிளேஸ் வச்சுருக்கேன். அடுத்து என்ன கவர் பண்ண முடியுமோ அதை நான் கவர் பண்ணுறேன் உங்களுக்கு. அடுத்து என்ன கவர் பண்ண முடியுதோ கண்டிப்பாக அதை கவர் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம வந்து சாப்பிட்ணும். மதியம் ஆயிடுச்சு. நம்ம சாப்பிட்டுட்டு பட்ஜெட்டில் சாப்பிடுவோம். பட்ஜெட்டில் சாப்பிட்டா நம்மளுக்கு கட்டுப்படி ஆகும். அதனால் பட்ஜெட்டில் சாப்பிட்டுட்டு நான் உங்களுக்கு வந்து இன்ச் பை இன்ச்சாக உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். கூடி சீக்கிரம் நம்ம சேனலுக்கு வந்து மைக் வாங்கிடுவோம். மைக் வாங்கினதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாயிரும். ஏன்னா உங்களுக்கு நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக அது புரியும் உங்களுக்கு. அதனால் உங்களுக்கு கரெக்டாக எந்த இதாக இது கரெக்டாக இதாகிடும். சரிங்க, நான் உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஒன்று பார்த்தாச்சா? இது ஒன்றாச்சா? அடுத்து வாங்க கூட்டு போய். என்னடா இந்தமாரி இடத்துக்குலாம் கூட்டு போயிட்டுருக்கேன், சின்ன இடத்துக்குலாம் கூட்டு போயிட்டுருக்கேன். வாங்க உங்களுக்கு பொறுமையாக எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்கிறேன். பொறுமையாக எக்ஸாக்டாக உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம சேனலில் நிறைய வரும், நிறைய நம்ம எடுத்து போட போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் முக்கியமாக. மேக்ஸிமம் நான் சொன்னதே சொல்லிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அது நம்ம பழக்கம், மாற்ற முடியாது. சரி, உங்களுக்காண்டி நான் மாற்றிக்கிடுறேன். சரிங்க,
நான் அடுத்த இடத்துக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பாய் காய்ஸ். நமக்கு வந்து ஃபுட்டுன்னு தேவையே கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து ஒரு டீ இருந்தாலே போதும். டீ குடித்தாலே வயிறு நிறைஞ்சிரும். ஜஸ்ட்டு 12 கூட முடிஞ்சிடும். ஆனால் நீங்கள் தான் அப்படி இருக்க மாட்டீங்க. எனக்கு அப்படி தான். பட்ஜெட்டுன்னு இறங்கிட்டோம்னா, பட்ஜெட் ட்ராவல்னு இறங்கிட்டோம்னா நமக்கு ஒரு டீ ஒரு பன்னு இருந்தாலே போதும். ஏன்னா அப்போ தான் நம்ம பட்ஜெட் ட்ராவல் பண்ண முடியும். இல்லைன்னா பண்ண முடியாது. சாப்பாடை கணக்கில் எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து பஸ்ஸில் ட்ரெயினில் போகிறதுலாம் கணக்கில் எடுக்கக்கூடாது. ட்ரெயினில் உட்காந்துட்டு போகிறதுலாம் கணக்கில் எடுக்கக்கூடாது. பட்ஜெட்னு இறங்கிட்டோம்னா எல்லாமே ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். எப்படினாலும் நமக்கு ரிஸ்க் வரும். பட்ஜெட்னு இறங்கிட்டாலுமே அது சோலோவாக பண்ணால் ரொம்ப 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 ரிஸ்க் வரும். ரொம்ப காசு எக்ஸ்பென்சிவாக ஆகும். அதனால் நமக்கு வந்து நம்ம பெருசாக எடுக்கவும் கூடாது. அதை காசு ஆகும்னு தான் செய்யும். நம்ம ஒன்றும் பெருசாக எடுக்கவும் கூடாது. எனக்கு வந்து சாப்பாடு ரொம்ப பஸ்ட்டாக தான். அதாவது நம்மளால் முடியலை, இதுக்கு மேலே நம்மளை வந்து தாங்க முடியாது அப்படின்னு நினச்சா மட்டும் சாப்பிடுவேன். அப்படி இல்லைன்னா ஒரு டீ காஃபி அப்படியே குடிச்சு ஓட்டிடுவேன். இப்போ போய் சாப்பிட்ருவோம். ஆனால் முடியலை, சாப்பிட்டுட்டு பட்ஜெட்டில் சாப்பிட்டுதேன். நான் சொன்ன மாரியே வடையும் காஃபியும் வாங்கிட்டேன். ஏன்னா சாப்பாடு வந்து ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குது. ரேட் அதிகமாக இருக்கும் இல்லை, நம்மளுக்கு போதும். இது 2 டீயை ஓட்டிடலாம் வச்சு. இது 10 ரூபா, இது 10 ரூபா. இது வந்து நம்ம ஊரில் வெங்காயம் விட இருக்குல்ல, அதேமாரி இருக்கும் போல். இது வந்து ஏதோ இனிப்பான், உள்ள ஏதோ ரைஸ் இருக்குமா, ஏதோ இனிப்பான். நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து எப்படின்னா சப்புன்னு இருக்கு, ரைஸ் இருக்குல்ல அதுமாரி இருக்குது. இது என்னன்னு பார்ப்போம். இது நல்லாயிருக்கு ரைஸ். இது ஒர்த்து, நல்லாயிருக்கு. நான் அந்த 3D பார்க்க போனோம்ல, அந்த வரிசையிலே நடந்து வந்துட்டு இருந்தேன். அப்போ தான் அந்த கடை பார்த்தேன். உள்ளே வந்துட்டேன். சரி, நான் சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு. ஹலோ கைஸ், இது பேசுறதுலாம் வாய்ஸ் வந்து கரெக்ட் ஆயிடுச்சு. என்னென்னா, நான் வந்து அப்படி நடந்து வந்துட்டுருக்கச்சில்ல, ஒரு வந்து ரீல்ஸ் ஆக்டரை நான் பார்த்தேன். கேரளா செலிப்ரிட்டி. அவங்க வந்து சரி பார்த்து அவங்க வீடியோ எடுக்க முடியல. என்னென்னா நான் வந்து மொபைலில் சார்ஜ் இல்லாதனால சரி பேக்கில் வச்சதுனால டக்குன்னு வீடியோ எடுக்க முடியல. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய ஷார்ட் ஃபிலிமில் பார்த்துருப்பீங்க, அது மட்டும் ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க. சரி அப்படியே அவங்க பார்த்துட்டு அவங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படி நாங்கள் வந்து அப்படி ட்ரிப்பை ட்ராவலை கண்டினியூ பண்ணேன். நல்லா இருந்ததுங்க அவங்க பார்த்து பேசச்சில். சரி அப்படி ரைட்டு வீடியோ பாருங்கள், கண்டினியூ பண்ணுறேன். ஹலோ கைஸ், இப்போ என்னென்னா இப்போ வந்து பெரிய சம்பவம் ஆகிட்டு. என்னென்னா நான் வந்து சரி ரூம் தேடலாம் நினச்சிட்டு நான் டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டேன். சரி ரூம் கிடைக்கல, சோலோ வந்தால் கொடுக்கல, ரூம் யாரும் தரல. அதான் சரி நம்ம வந்து டூரிஸ்ட் பிளேஸில் அப்படி பார்த்துட்டு பொறுமையாக நைட்டு ரூம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடப்பு நான் இருந்தேன். சரி ரைட்டுன்னு சொல்லி நான் அப்படி இந்த சொன்ன அந்த 3D பார்த்துருப்பீங்க, 3D அந்த விசுவல் அந்த ஸ்க்ரீனு அதை பார்த்துருப்பீங்க. அதை நான் முடிச்சுட்டு அப்படியே சரி ஆகிட்டு ரிட்டன் வந்துட்டு சாப்பிட்டேன். அவர்கள டீ குடிச்சிட்டு கை வலிக்கு டீ குடிச்சிட்டு அப்படியே இப்போ இந்த பண்ண சாப்பிட்டு அந்த டீ குடிச்சு இந்த வடை சாப்பிட்டா ஒத்துக்கல கைஸ். வயிறு ஒரு மாதிரி சட்டை பண்ணிட்டு, அதாவது வயிறு வலின்னு சொல்ல முடியாது, சூட்டு வலி மாரி இந்த வலி வந்துட்டு மாதிரி வயிறு தூக்கி வலிக்க ஆரம்பிச்சிட்டு நான் என்ன பண்ண மெடிக்கலில் ஒரு மாத்திரை வாங்கி போட்டேன். கேட்கல. சரி ரைட்டு ரூம் எடுத்தால் தான் போயிடும் அப்படின்னு டேரெக்டாக ரூம் வந்துட்டேன். ரூம் தேடினேன், கிடைக்கல. இது பட்ஜெட்டில் நம்ம பட்ஜெட்டில் தான் இனிமேல் தேடுவோம், கிடைக்கல. சரி ரைட்டு காசு ஆனால் ஆகிட்டு போன்னு சொல்லிட்டு 1200 ரூம் எடுத்தேன். 1300 சொன்னாங்க. ரூமுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்துட்டேன். ரூம் வந்து பட்ஜெட்டில் தான், நம்மளோட ரூம் வந்து பட்ஜெட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணோம். ஆனால் வந்து பட்ஜெட்டு தாண்டி ரூம் போயிடுச்சு. என்னன்னா 500 600 தான் நம்மளோட ரூம் பட்ஜெட்டு. ஆனால் இது வந்து 1200 ரூமு. சரி என்ன பண்ண முடியும், நம்ம உடம்பு முடியல, டப்புன்னு அலைஞ்சிட்டு இருக்க முடியாது, உடம்பு ரொம்ப வீக்காகிருன்னு சொல்லிட்டு தான் ஓகே பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ரூமை புக் பண்ணேன். இந்த ரூம் வந்து 1200 எல்லாம் சேர்த்து ஒன் டேக்கு. எங்கே இருக்குன்னா சவுத் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேக் சைடில் இருக்குது. நான் அந்த அட்ரஸ்ஸு நம்பர் எல்லாமே கொடுக்குறேன். உண்மையை சொல்கிறேன், 1500 ஒத்து தான். நான் வந்து
1000 தான் கொடுத்தேன், 1200 கொடுக்கல. காரணம் என்னென்னா என்னோடய யூடியூப் சேனல் நான் சொன்னேன், யூடியூப் சேனல் சொன்னேன். ஸோ அப்போ டயர்டாக இருந்தேன், யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், நான் பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணுறேன் அப்படி எல்லாமே சொன்னேன். சொல்லிவிட்டு சட்டா கொஞ்சம் 200 கம்மி பண்ணாப்புல. 1000 ரூபா அந்த ரூமுக்கு, 1000 ஒர்த்து தான். லக்ஸுரி ரூம் தான், லக்ஸுரி கிடையாது, டீலக்ஸ் ரூம் தான். நல்லா இருக்குது ரூமு, பக்காவாக இருக்குது. ரூமை காமிக்க நீங்கள் பாருங்கள், ஒர்த்தாக தான் இருக்குது கைஸ், காமிக்க பாருங்கள். உண்மையிலே ரூம் வந்து ஒர்த்து தான் கைஸ், சூப்பராக இருக்குது ரூம் வந்து, நல்லா இருக்குது. நான் வந்து சரி ரைட்டு இறங்கி நல்லா இருக்காதுன்னு நினச்சேன், ஆனால் செம்ம ஒர்த்து ரூமு, பக்காவாக இருக்குது ரூமு கைஸ். இதை நோட் பண்ணிங்களா, இது வந்து செமையாக இருக்குது. நைட்டு எல்லா லைட்டையும் அணைச்சிட்டு பார்த்தா விரித்தனமாக இருக்கும், நான் உங்களுக்கு அணைச்சி நடந்து தருவேன். பக்காவாக ரூம் வந்து ஒர்த்து தான் கைஸ், ரூமு பக்காவாக இருக்குது, எல்லாமே நல்லா தான் இருக்குது. ரூமை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் பெட்ரூம் தான், சூப்பராக இருக்கும். சிங்கிள் பெட்டு தான், நல்லா இருக்குது கைஸ். நீங்கள் பார்க்க போகிறது இப்போ பாத்ரூம் ஓரளவு நல்லா தான் இருக்குது. இருக்குது பாத்ரூம் ஓரளவு சூப்பராக தான் வச்சுருக்காங்க, நீட்டாக கிளியராக தான் இருக்குது. ஓகே கைஸ், நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த ரூமில் நீங்கள் வந்து ஸ்டே பண்ணுங்கள். நான் அட்ரஸ் எல்லாமே கொடுக்கேன். இது 3 ஸ்டார் ஹோட்டல், 2 ஸ்டார் ஹோட்டல். இது வந்து கேரளாவில் கொச்சியில் இருக்குது, கேரளா கொச்சியில் இருக்குது கைஸ். நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் ஸ்டே பண்ணி பாருங்கள். வேறு என்னென்ன டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க, எல்லா டீட்டெயிலும் நான் வந்து பண்ணி கொடுத்துருவேன். நம்மளோட திங்ஸு நல்லா குஷனிங்காக நல்லா இருக்குது கைஸ், குஷனிங்காக சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. ரூமு ஓரளவு நல்லா இருக்குது. போதும் 1000 ரூபாய்க்கு நான் நிம்மதி தூங்க மாத்திரை போட்டு நல்லா தூங்கிட்டேன், படுத்து நல்லா தூங்கிட்டேன். எப்போ கரெக்டாக ரூமுக்கு வந்தோம்னா ஒரு 4 o'clock வந்தேன், ஈவினிங் 4 o'clock வந்தேன். வந்துட்டு அப்படியே செக்கிங் பண்ணிட்டு உள்ளே வந்து படுத்து தூங்கிட்டேன். 1000 ரூபா. இப்போ நைட்டு நான் காலையில் கிளம்புறேன், இப்போ கிளம்பிட்டேன். மணி கரெக்டாக 9 மணி ஆகுது. இப்போ கிளம்பிட்டேன். இப்போ கிளம்பி டேரெக்டாக இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா, முடிஞ்சால் டூரிஸ்ட் பிளேஸ் டூரிஸ்ட் பிளேஸ் போகிறேன். அப்படி இல்லைனா நம்ம டேரெக்டாக நம்ம ஊருக்கு தான் போகணும், ஏன்னா நாளைக்கு நமக்கு ஒர்க் இருக்குது. அதனால் ஒர்க் போகிற மாதிரி முடிஞ்சால் கண்டிப்பாக உங்களுக்கு டூரிஸ்ட் பிளேஸ் நான் கவர் பண்ணுறேன். இப்போ எவ்வளோ ஆச்சு, என்னென்ன ஆச்சு எல்லாமே இன்ச் பை இன்ச்சாக நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். எவ்வளோ ஆச்சுன்னா, நம்ம வந்து கோயம்புத்தூர்லேருந்து கொச்சி வந்திருக்கோம். எதுக்குன்னா திருநெல்வேலியிலேருந்து டேரெக்டாக நம்ம கொச்சி வந்திருக்கலாம். எதுக்கு நம்ம கோயம்புத்தூர் வந்து வந்தோம்னா, அவங்க ஈஷா பார்க்கலையேன்னு சொல்லி ஈஷா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கொச்சி வந்தோம். எவ்வளோ ரிசர்வேஷன் பண்ணதுனால காசு ரொம்ப ஆச்சு. ரிசர்வேஷன் வந்து 450 ரூபா ஆச்சு எனக்கு மட்டும். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, நல்லா இருந்தது. வேறு என்ன டீட்டெயில்னால், கோயம்புத்தூர் டு கொச்சி வந்திருக்கேன். கொச்சியில் வந்து எல்லாமே எக்ஸ்பென்சிவ் தான். ஃபுட்டு கேரளாவில் பொறுத்தவரைக்கும் சொல்லவே வேண்டாம், ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் ஃபுட்டு. ஓகே, நல்லா இருந்துச்சு. ஃபுட்டு எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் அதுக்கேற்றப்பல ஃபுட்டு நல்லா இருக்கும். சரி, ரொம்ப பேச முடியல கைஸ், ரொம்ப வயிறு வலிக்குது எனக்கு. நேரம் நான் வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போனால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும், ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா நாளைக்கு ஒர்க்கு வேறு போகிறதுனால நம்ம லீவ் எடுத்துடக்கூடாது. நம்ம சில மினிட்டு கண்டிப்பாக நம்ம ஒர்க்கும் போகணும், ஒர்க்கும் நமக்கு முக்கியம். நான் பேசுகிற ஆடியோ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா தூங்கிட்டேன். வந்தோடனே இந்த ரூம் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், முடியல. வந்தோடனே மாத்திரை போட்டு மட்டும் படுத்து தூங்கிட்டேன். சரி, ஓகே கைஸ், நான் வந்து இன்ச்சாக நான் கவர் பண்ணுறேன். அடுத்து நான் வரக்கூடிய எல்லாமே நான் உங்களுக்கு வந்து கவர் பண்ணி நான் வீடியோ எடுத்து காமிக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய வீடியோ வரப்போகுது. நம்ம அடுத்த மாதம் நம்ம வந்து எங்கே போக போகிறோம்னா, கேரளா தான் வர போகிறோம். கண்டிப்பாக ஒர்த்தான பிளேஸாக இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு நான் வந்து இன்ச்சு பை இன்ச்சாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். பட்ஜெட் ட்ராவல் தான் எல்லாமே. இந்த ரூம் 1500 சொன்னாங்க, நான் 1000 ரூபா கொடுத்தேன். 1500 டு 1200 வந்தாங்க. அதுக்கப்புறம் 1200 கொடுக்க முடியாதுங்க, அடுத்த 1000 ரூபா வந்தாங்க. இதேமாரி பட்ஜெட்டில் நான் உங்களுக்கு ட்ராவல் பண்ணி எடுத்து போடுறது வரும். இந்த ரூமோட அட்ரஸ்ஸு, நம்பரு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். வந்தீங்கன்னா ஒன்றரை கொச்சி வந்துட்டு ஒன்றரை மெயினாக போவீங்க. உங்கள் கேங் கூட வந்தீங்கன்னா இந்த ரூமை ரெஃபர் பண்ணுங்கள். நான் கீழே சொல்லிட்டு போகிறேன். அது யூடியூப் சேனல் இருக்கேன், அதை பார்த்து நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு போகிறேன்.
டிஸ்கிரிப்ஷனில் போயிருவாங்க. பை பை.